வணக்கம். வாழ்க வளமுடன். இன்னைக்கு இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, யாருக்கெல்லாம் நண்பர்கள் உதவுவார்கள், யாருக்கெல்லாம் நண்பர்களே துரோகிகளாக மாறுவார்கள். பொதுவாக நண்பர்களை பற்றி குறிக்கணும் அப்படின்னா புதனை எடுத்துக்கணும். 11வது இடம், அதே போல் 3வது இடத்தையும் எடுத்துக்கலாம். இந்த புதன் வக்கிர நிலை அடைந்தாலும், புதன் பாதிக்கப்பட்டிருந்தாலும், ராசி பரிவர்த்தனை அடைந்திருந்தாலும், காரகத்துவம் பாதிக்கப்பட்டிருந்தாலும், இந்த 11ஆம் அதிபதியுடன் ராகு கேது சேர்ந்திருந்தாலும், 11ஆம் இடத்துல பார்த்தீங்கன்னா சுபகிரகங்கள் இருந்தால் நண்பர்களால் நல்ல லாபங்கள், நண்பர்கள் பார்த்தீங்கன்னா உயிர் கொடுப்பான் தோழன் என்பது போல அமையும். ஆனால் இந்த 11வது இடம் பாதிக்கப்பட்டிருந்து அங்கே ராகு கேது இருந்தால் கழுத்தா இருக்கக்கூடிய நண்பர்கள் இருக்கத்தான் செய்வார்கள். ஒருவனுடைய கூட்டு தொழில் சேர்க்கும் பொழுது இந்த 11வது இடத்தையும் கொஞ்சம் பார்க்கணும், 3வது இடத்தையும் பார்க்கணும். புதன் பலமினம் இல்லாமல், வக்ர நிலை அடையாமல், நட்சத்திரத்தினுடைய பாதிக்கப்படாமல் இருந்தால், ஒருவனுடைய புதன் நல்ல நிலையில் இருந்தாலும் நண்பர்கள் உதவலாம். ஆனால் இங்கே ராகு கேது இருந்தால், புதன் பாதிக்கப்பட்டிருந்தால் அவர்களுக்கு நண்பர்களே துரோகிகளாக மாறக்கூடிய சூழ்நிலை உருவாகும். அப்படின்னு பார்க்கும் பொழுது இந்த புதனை புதனுடைய காரகத்துவத்தையும் கொஞ்சம் கன்சிடர் பண்ணிக்கணும். கூட்டு தொழில் சேரும் பொழுது புதனை மட்டும் கன்சிடர் பண்ணிடுறதுல சிம்ம வீட்டையும் கொஞ்சம் பார்க்கணும். அதாவது இவர் சுய தொழிலில் ஈடுபடுறார் அப்படின்னா இந்த சிம்ம வீட்டில் பார்த்தீங்கன்னா பாவ கிரகங்கள் பாவ கிரகங்கள் இல்லாமல் சுப கிரகங்கள் இருந்தாலும், ஆட்சி பலமாக இருந்தாலும் அவர் சுய முயற்சியால் சுய தொழிலில் முன்னேறுவார். ஆனால் புதன் பாதிக்கப்பட்டு இருந்தால் அங்கே அவர் 11ஆம் இடம் பாதிக்கப்பட்டு இருந்தாலும், அங்கே ராகு கேது சேர்க்கை இருந்தாலும், பரிவர்த்தனை அடைந்திருந்தாலும், ராசி நட்சத்திரம் பரிவர்த்தனை அடைந்திருந்தாலும், 11ஆம் இடத்துல பாவகிரகங்கள் இருந்து அதனுடைய தசாபுத்தி நடக்கும் பொழுது இவர்களுக்கு பார்த்தீங்கன்னா நண்பர்களே துரோகிகளாக மாறுவார்கள். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன்.